காணொளி மூலமாக நான் சவால் விடுறேன்னு எடுத்துக்கலாம். பட்டியல் சமூகத்துக்கு உரிமை கேட்டு தான் குருவுடைய அப்பா தன்னுடைய குலசாமி கோயிலில் கொல்லப்படுறார். ஒரு பட்டியல் சமூகத்தவர் காடு வெட்டி குருவை வளர்த்தெடுத்தாருன்னு சொல்கிறதே எனக்கு பேக் ஃபயராக கூட ஆகும். நான் ஒன்றும் வேற ஒரு சமூகத்தவன் அந்தோணி சாமியை குருன்னு சொன்ன அளவுக்கு ஈனத்தனமான புத்தி எனக்கு இல்லை. நீங்கள் ராஜகுமாரை விடுதலை செஞ்சதில்லை, வெளியே தெரியாத ஒரு பெரிய பங்கு நீங்கள் வீரப்பனையும் குருவையும் சந்திக்க வச்சது நீங்கள் கற்பனை. நீங்கள் எப்படியோ உள்ள திறமையாக ஒட்ட வச்சிங்க. அதே மாதிரி ஜெய்பீம் படத்தில் வர போலீஸ் கேரக்டருக்கும் நம்ம படத்தில் வர போலீஸ் கேரக்டருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இப்போ நான் பழி வாங்கிறதுக்காக படம் எடுத்ததாக கூட எடுத்துக்கிட்டோம். ஆனால் நான் யாரையும் காயப்படுத்தலையே, கோபத்தோடு இருந்து கூட நான் காயப்படுத்தலையே. ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார் உங்களுக்கு இந்த படத்துக்கு? ஏன்னா இவ்வளோ கான்ட்ரவர்சிஸையும் தாண்டி அதுக்கு இடையில ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? பெரிய சப்போர்ட். ஏன்னா இதுக்கு நடுப்புற நான் அந்த பரந்தூர் போயிட்டு வந்துட்டேன். 800வது நாளுக்கு நான் தான் அது சிறப்பு அழைப்பாளராக போனேன். அதில் நான் போராட்ட காலம்னா போய் நின்னா அது பெரிய ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு தகிப்பாக தானே மாறும். என்ன நீங்கள் இப்படி நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு படத்தை உனக்கு கொடுத்து கொண்டு வரலான்னு நினச்சா நீ போய் அப்படின்ற மாதிரி அவங்க. ஆனாலும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க இந்த படைப்பு நல்லா வரணும் நல்லா வரணும்னு நான் சமரசமற்று படைப்பு செய்கிறவன். ஆனால் பொருளாதாரத்தில் எந்த சமரசமும் இல்லாத எனக்காக அவங்க நின்னதுங்கிறது ஐயா சரவணராஜ் அவர்கள், தம்பி நிர்மல் சரவணராஜ், என்னுடைய பேரன்புக்குரிய தம்பி கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம், குரலமதன், உமாதேவன் ஐயா, பெரியாட்ட பாஸ்கர், ஒரு சகோதரி அவங்க பரமேஸ்வரி குமரேசன், எண்ணற்றவர்கள் இவங்களோட சேர்ந்து தருமபுரியில் நான் அந்த படைப்பு செய்ய போகிறேன்னு சொல்லி போயிருந்தப்ப ஒரு 1000 பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு கோச்சிங் வந்திருந்த பிள்ளைங்க, இப்படி ஒரு படைப்பு செய்ய போகிறேன் இந்த மண்ணுக்கும் இனத்துக்குமா, இந்த ஒரு காடுவெட்டி குரு அவர்களுடைய படைப்பு செய்ய போகிறேன்னு சடசடனா ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து கசங்கன நோட்டோட 1 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கும்போது என் கை நடுங்குச்சு. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் நீங்கள் ஒரு 1000 பிள்ளைகள் இந்த படத்துக்கு முதலீடாக ஒரு 100 ரூபா கொடுக்குதுன்னா அப்போ என் பொறுப்பு எப்படிப்பட்டது? அவர்கள் ஏற்படுத்தின அந்த நெகிழ்வும் நம்பிக்கையும் இருக்குல்ல, அது இன்னைக்கு படைப்பாக உலகம் பூரா ஒரு பேசப்படும் பொருளாக, ஒரு நேர்மையோடு இந்த படைப்பு இன்னும் சில பேர் கூட அதை காயப்படுத்தலான்னும் போது அதுக்கு எதிர்ப்பதமாக என்னை எதிர்த்தவர்களே பதில் சொல்கிறதுங்கிறதெல்லாம் இருக்குல்ல. படைப்பு முதல்ல பார்த்துட்டு எழுதியா, எழுதுனதுக்கு நீங்கள் தலை குனிய வேண்டியது இருக்குன்னு இன்னைக்கு அப்படியான ஒரு இதாக மாறுது. அப்போ அதெல்லாம் ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம செஞ்சு முடித்தோம். இந்த தயாரிப்பாளர்கள்லாம் என் கூட நின்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை எப்படி நன்றிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது அவங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. படத்தில் மன்சூர் அலிகானோட கேரக்டர் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு சார்? ஏன்னா அதுக்கு நிறைய முரணான கருத்துக்கள் சோஷியல் மீடியாலெல்லாம் பேசப்படுது. இல்லையே, என்ன முரணான கருத்துக்கள் பேசப்படுது? என்ன மாதிரி கருத்துக்கள்னா அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்னு திணிக்கப்பட்டிருக்கு படத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் பரவப்படுது சோஷியல் மீடியா. இந்த காணொளி மூலமாக நான் சவால் விடுறேன்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி போனால் இதை கங்கணம் கட்டிக்கிட்டு யாராவது நான் தொடுக்கப்பட்ட கதாபாத்திரம்னா காடு வெட்டி தூரம்லாம் இல்லை, அரியலூர் மாவட்டம் தான் போய் ஆய்வு பண்ணிக்கிட்டோம். பட்டியல் சமூகத்துக்கு உரிமை கேட்டு தான் குருவுடைய அப்பா தன்னுடைய குலசாமி கோயிலில் கொல்லப்படுறார். அது யாருக்காக அவர் நின்னாரோ அந்த கொடுக்கன்கிற கதாபாத்திரம் தான் காடுவெட்டி குரு அவர்கள் 11 வயதாக இருக்கும்போது அவர் தான் கைப்பிடிச்சு வளர்த்தெடுக்கிறார். இப்போ நான் கான்ட்ரவர்சியை உருவாக்கணும்னா ஒரு பட்டியல் சமூகத்தவர் கொண்டாருன்னு கூட நான் சொல்லலாம். ஆனால் சமூகத்தை சேர்ந்தவர் தான் கொள்றாருன்னு நான் சொல்கிறேன். ஒரு பட்டியல் சமூகத்தவர் காடுவெட்டி குருவை வளர்த்தெடுத்தாருன்னு சொல்கிறதே எனக்கு பேக் ஃபயராக கூட ஆகும். ஆனால் நான் உண்மையை மட்டும் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். சாதி வெறியராக கட்டமைக்கப்பட்ட காடுவெட்டி குருவை 11 வயதாக இருக்கும்போது ஒரு பட்டியல் சமூகத்தவர் கைப்பிடித்து அவருக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்க அழைத்திட்டு போனார், ஆதரவாக நின்னார், பாதுகாப்பு ஒரு அரணாக இருந்தாருங்கிறது இந்த இடத்துல தான் படைப்பாளியா மட்டும் இல்லை, ஒரு தமிழனா மட்டும் இல்லை, ஒரு மனிதனாக நான் மனிதனாக இருந்திருக்கேன். அதை மடைமாற்றுறது நான் ஒன்றும் வேற ஒரு சமூகத்தவன் அந்தோணி சாமியை குருன்னு சொன்ன அளவுக்கு ஈனத்தனமான புத்தி எனக்கு இல்லை. அழுக்கும் குப்பையும் என் மண்டையில் மண்டி கிடக்கல. காரணம்
இவர்கள் கைகோர்த்து நிற்கணுங்கிறதுக்கான பெரும் தவிப்பும் ஒரு பெரும் பாடும் தான் அந்த படைப்பு. அதனால் இது தொடுக்கப்பட்ட படைப்பு இல்லை, ஓகே. இது இயல்பாகவே அந்த மண்ணில் நடந்த ஒரு விஷயம். நடந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி சரண்யா பொன்வண்ணன் கேரக்டருக்கும் வந்து அம்மாவே வந்து பையன்கிட்ட வந்து தன் அப்பனை கொன்னனை போய் கொலை பண்ணிட்டுவான்னு சொல்லி அனுப்புறாங்க. அது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குன்ற ஒரு ஏன் கருத்துக்களும் வந்து தூண்டுது? சோஷியல் மீடியாஸ்ல வந்து ஏன் தூண்டுது? இது இளைஞர்களுக்கு ஒருவேளை தவறான ஒரு ஏன் முன்னுதாரணமா ஏன் போயிருக்கும். ஏன் தவறான முன்னுதாரணமா இருக்கும்? வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் சோஷியல் ஒண்ணுமே மீடியாஸ்ல இல்லை, கருத்துக்கள் ஒண்ணுமே இல்லை. லைக் ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தீர்வாகாதுன்ற மாதிரி. அதாவது நீங்க இதுல வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு இடம் இல்லை. நான் நடந்ததை எடுத்திருக்கேன். ம், இப்ப நடந்ததை நான் சொல்லவா இல்லை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவா? ம். நடந்ததை மாற்றி சொல்கிறதுக்கு உண்மை சம்பவத்தை படைப்பாக்குறேன்னு சொல்லிவிட்டு அதை மடைமாற்றத்துக்கு எனக்கு உரிமை இல்லை. உரிமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பயோபிக் அப்போ பயோபிக்கில் ஏன் இப்படி காட்டியிருந்தா என்னாகும்? அப்பவும் ஒன்றாகாது. நீங்கள் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிலையெடுத்து வாழ்ந்த ஒரு தகப்பனை நேர்மையற்ற முறையில் அவனை வந்து சதி செஞ்சு கொன்னதுக்கு பிறகு தன் தாய் நீ அவனை கொல்லுடான்னு சொல்றதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். அது தவறில்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, நான் கேட்குறேன். ஸோ ஒரு கொலைக்கு இல்ல. இன்னொரு கொலை ஓகே தான். அதாவது கொலை ஓகேவா ஓகே இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். அதான் சொல்கிறேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இல்லை, எனக்கு உரிமை இல்லை. நான் நடந்தது சொல்கிறேன். ம், ஒரு விடயம் என்னன்னா, நீங்கள் வாழ்வியல்ல என் புருஷனை கொன்று பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை தடுத்து நிர்மூலமாக்கின ஒருத்தனை ம். அப்படி வந்த ஒரு தாய் நீ வந்து நான் அவனை கொல்லுவோமான்னா நீ கொன்னதுக்கு அப்புறம் தான்டா நான் பூ போட்டு எடுப்பேன்னு சொல்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இல்லை. தவறுன்னு நினச்சா அது அவங்களுடைய பார்வை. ரெண்டாவது, இது வந்து சங்க காலத்திலேருந்து இருக்குது. ஒரு 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 மன்னனை கொன்னுருவாங்க, ம். மகனை வளர்த்தெடுப்பா, காட்டில் கூட போய் வளர்த்தெடுப்பா, அவன் மறுபடியும் வந்து அவன் பழி வாங்கிட்டு அந்த மண்ணை மறுபடியும் மீட்டெடுப்பான். இதெல்லாம் காலகாலமாக இருக்கிறது. கதை சொல்லலுக்காக சரி ஒருத்தன் அடிச்சு விட்டான், சரி ரைட்டு, டேய் அவனுக்கிட்ட போய் தினம் காலை பிடிச்சி கொடுத்து நம்மளெல்லாம் முடியாதுடா, வாழ முடியாதுடா, அவன் பயங்கரமான ஆள்றா, அப்பனை கொன்னவன், அது தினம் போய் அவன் காலை பிடிச்சி அவனுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டு அவன் ஏதாவது காசு கொடுத்தான்னா வாங்கிட்டு வா, நம்ம கஞ்சி குடிக்கலான்னு ஒரு தாய் சொல்லலாமா? ம். நான் கேட்குறேன். ஒரு நேர்மையாக நின்ன ஒரு தலைவனை, ஒரு குடும்ப தலைவனை, ஒரு மண்ணின் தலைவனை, அவனுடைய தந்தையை ஈவு இரக்கமற்ற முறையில் கொன்னுட்டு எல்லாருக்குமாக வாழ்ந்தவனை அவனை போய் பலி எடுத்தா, ஐயோ இந்த சமூகத்தில் இதெல்லாம் பேசுறதுங்கிறது சும்மா ஒரு வாதத்துக்கு வேணால் பேசலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படம் பார்க்கட்டும், அது அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமாங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம். படத்துல உங்களோட நடிப்புக்கு வந்த நிறைய விமர்சனங்கள் வந்து நீங்க விஜயகாந்த் சார் மாதிரியே இருந்திருக்கீங்க படத்துல. அவரை மாதிரியே நிறைய வந்து ஸ்டண்ட் சீன்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஓப்பனிங் ஸ்டண்ட் சீன் வந்து கேப்டன் பிரபாகரன்ல வர மாதிரியே ஒன்று இருக்கு. டயலாக் டெலிவரிஸ் கூட. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? கருத்துன்னா இது இருக்கலாம், இருக்கு. ம், ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அது வந்து பொய். காரணம், நான் அவரை பார்த்து தான் நடிக்கணும்னு வந்தேன். எங்கள் அப்பா ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்டு, தோழர் ம், தமிழரசன் புலவர் கலிய பெருமாளோட இருந்தவர். சினிமாவே நான் பார்த்ததில்ல சின்ன வயசில். எல்லா பிள்ளைங்களும் படம் பார்த்துட்டு வரும், படம் பார்த்துட்டு வந்து சொன்னால் அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கே எனக்கு, ஏன்னா அப்படிப்பட்ட எங்கள் அப்பா தலைமுறை வாழ்க்கை வாழ்வார். ஜெயராமன் எப்படியோ அந்த கதையில் வர்ற ஜெயராமன் எப்படியோ அது போல தான் என்னுடைய தந்தையும். ம், ஏன்னா தோழர் தமிழரசன் புலவர் கலிய பெருமாள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ம், இந்த மண்ணின் விடுதலைக்காக அவங்க நின்னவங்க. அவருடைய உயிர் நண்பனாக என்னுடைய தந்தை இருந்தார். அப்போ நான் என்னை எங்கே யார் சினிமாவுக்கு கூப்பிட்டு போகிறது? எங்களை வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மா பட்ட பாடே பெரும்பாடு. ம், அப்போ சினிமாவுக்கு போகணுன்னா ஒரு நாள் கம்யூனிஸ்ட் படம், நம்ம கொள்கை தாங்கின படம் வந்திருக்குன்னு என்னை கூட்டிகிட்டு போனதுனால நான் விஜயகாந்த் படம் போய் பார்த்தேன், சிவப்பு மல்லி. ம். அதான் சிவப்பு மல்லியை பார்த்த உடனே விஜயகாந்த் அந்த சிவந்த கண்களோட தப்பு அடித்து எரிமலை எப்படி பொறுக்கும், நெருப்புக்கு இன்னமா உறக்கங்கும் போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த கண்ணு முகம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உள்ளே இறங்கினது தான். அப்புறம் நகரத்துக்கு வரும்போது படிக்கும்போது அவர் படங்களாக பார்த்து அப்போ சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணி வந்ததுக்கப்புறம் அது அப்படி தானே இருக்கும். அதனால் அது ஒரு இயல்பாகவே அது அப்படி அமைஞ்சிருச்சு. ஓகே. உங்க பையனை ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். இந்த இல்ல, படத்துல அவன தமிழ் வந்து நடிச்சிருக்காரு. உங்களுடைய யங் கேரக்டரா நடிச்சிருக்காரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. நம்ம எல்லா பிள்ளைகளையும் சினிமாக்காரவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் சினிமாவுக்கு தன் பிள்ளைகள் வந்துடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு வகையில் ஆசை இருக்கும். ஏன்னா நம்ம பட்ட பாடு நம்ம புள்ளப்பட்டு நம்ம பட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்த நிலைக்கு அவன் வர முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயம் பதட்டம் இருக்கும். அப்போ ஒரு சேஃப் ஜோனில் எப்பா இந்த இதெல்லாம் என்னோட போட்டு நீ போ, நீ வேற ஏதாவது பாரு,
தொழிலாக படிக்கி, இல்லைன்னா ஏதாவது படிச்சுட்டு அரசு வேலைக்கு, இப்படி தான் ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்கும் சினிமாவுக்கு. எல்லாரும் விரும்பி கொண்டு வந்துட மாட்டாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் போகிற ஒரு இயக்குனர் பிள்ளைய அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட மாட்டாங்க. பார்க்குறவன் போகிறவங்கள, உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா டைரக்டரு, என்னைக்குனாலும் நீ ஹீரோ, இப்படி சொல்லி சொல்லி ம். உசுப்பேத்தியே ஒன்றும் இல்லாத போகிறதும் உண்டு, ஏதோ ஒரு இடத்துல தலைகாட்டு போகிறது உண்டு, ஓரளவுக்கு வர்றதும் உண்டு. ம். அப்போ இவனும் அப்படி வளர்ந்துட்டான். அப்படிங்கும்போது நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், முறையாக நீனு கற்றுக்க வேண்டியதை கற்றுக்க. ம். நடிப்பு, ஃபைட்டு, டான்ஸ், இதெல்லாம் நீ கற்றுக்க. ம். அப்புறம் இன்னும் ஒரு 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 கூடுதல் பலம்னா, நீ ஒரு டைரக்டரை போய் சீக்கிரம் பார்க்கலாம். இன்னார் பிள்ளை அப்படிங்கும்போது வாப்பா அப்படின்ற ஒரு இது இருக்கும். இது உனக்கு இருக்கும். ஆனால் உன்னை நீ வளர்த்துக்காம நீ வந்து ஒரு சினிமா கம்பெனியுடைய வாசலுக்குள்ளே நுழையலாம ஒழிய சினிமாவுக்குள்ளே நுழைய முடியாதுங்கிறது தான் எப்போவுமே நான் சொல்கிறது. அப்போ சீனிராம் சாமி என்னுடைய நண்பர், அவர் 9வது அவன் படிக்கும்போதே சொல்லிட்டார், நான் தான் உன்னை அறிமுகப்படுத்தணும். அதுபோல மாமனிதரில் விஜய் சேதுபதி பையனா ஒரு பெரிய கதாபாத்திரம் கொடுத்தார். நடிச்சிருந்தாரு. ம். அப்புறம் இந்தியன் 2ல வசந்தபாலன், சங்கர் டைரக்ஷனில் வசந்தபாலன் அந்த ஒரு போர்ஷன் எடுத்தது தான் அந்த ரயில்வே ட்ராக்ல ஃபோனை வச்சுட்டு, ஓகே, ஓகே. அது அடுத்து எல்லாருக்குமே இட்லி கடைன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இட்லி கடை இப்போ Yes. பண்ணிட்டு இருக்கான். ம். இப்படி இருக்கும்போது இப்போ நான் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு உக்கரமான ஒரு 21 வயசுல அப்படி அப்பனை கொல்லப்பட்டதுக்கு பிறகு அவன் வளர்ந்து ஆளாகி அவங்க அம்மா சபதத்தின்படி அவன் கொல்லணும். ம். அப்போ நீங்கள் எந்த நடிகனாக இருந்தாலும் அவன் சாயலில் ஒருத்தனை தேடணும். அவன் வீட்டுக்குள்ளேயே நிற்கிறது இல்லை, ஏற்கனவே அவன் ஓரளவுக்கு வளர்ந்து வந்ததில்லை, அது பொருத்தமாக இருக்குங்கிறதுனால அது சரியாக பயன்படுத்தின ஒரு எனக்கே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டான். என்ன ஒன்று, ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். ம். ஆனால் அதுக்காக வந்து யார் படம் பார்த்தாலும் வந்து கிட்ட வந்து இல்லை காதில் வந்து இல்லை கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை விடவும் உங்கள் பையன் தாங்க பிரமாதமாக பண்ணியிருக்கான்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு வகையில் பெருமகிழ்ச்சி தான். ம். ஆனால் எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்காங்க, ம். அதுவும் மகிழ்ச்சி தான். ஓகே. படத்துல ஒரு சீன் வருது. அதுல வந்து வீரப்பன் சொல்லி தான் வந்து காடுவெட்டி குரு வந்து எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த சீன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வீரப்பனையும் குருவையும் சந்திக்க வச்சது நீங்கள் வந்து கற்பனை, ம். நீங்கள் எப்படியோ உள்ளே வந்து திறமையாக ஒட்ட வச்சிங்க. ம். திறமையெல்லாம் ஒட்டவே வைக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து எந்த சூழ்நிலையிலும் அரசியலுக்குள்ள சங்கத்தோட நம்ம நிறுத்திக்கும். ம். இந்த குனிஞ்சு கூட கும்பிட்டு போகிற வேலைலாம் நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லி தான் இருந்தவர். ம். அப்போ சரி ஐயா சொல்லிவிட்டாரு, எப்படி நிற்கிறது, வேணான்னு சொல்லிடலாமாங்கிற நிலையில தான் அந்த சந்திப்பு நிகழ்ந்து, அது ஒரு கட்டத்தில் இவர் சமாதானமாகி இவர் வந்து தேர்தலில் நின்னது. அப்போ அதுக்குள்ள ஏன் நிற்கணும் அப்படிங்கிற உரையாடலோட அந்த படைப்பு, நீ வந்து என்ன இங்கே முடக்கி விட்டான், ஒன்று அங்கே முடக்கிடுவான் முந்திரி காட்டில், என்ன சந்தன காட்டில் முடக்கின மாதிரி பேச வேண்டியவன் வந்து கோட்டையில் உட்காந்து பேசணும். இல்லாட்டினா கண்டவன்லாம் சத்தம் போட்டு அதே சட்டமாக்கி இப்போ எல்லாம் தெருவில் நிற்கிற மாதிரி நின்றுரும், அதனால் உன் குரல் அங்கே ஒலிக்கணும்னு சொல்லி அவர் பேசப்பட்ட செய்தி அவருக்கு நெருக்கமானவர்கள் ஒரு 3-4 பேர் என்கிட்ட சொன்ன உடனே இது ஒரு அற்புதமான காட்சியாக தெரிஞ்சுது. அதை அப்படியே அழகாக தூக்கி உள்ளே வச்சுட்டேன். அது தேட்டரில் ஒரு பெரும் வரவேற்போட அந்த காட்சி இன்னைக்கு பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி படத்தோட மியூசிக் பத்தி கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தியும், ஷாம் சிஎஸ் பத்தியும், மியூசிக் ஜிவி பிரகாஷ் பத்தியும் சார். அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு யங் மியூசிக் டைரக்டரோட. அது உண்மையிலே அது ஒரு அற்புதமான அனுபவம். ஏன்னா இன்னைக்கு வந்து இளையராஜா, ரகுமானுக்கு பிறகு இப்போ இருந்துகிட்டு இருக்கிறவங்கள நடுப்பர் நிறைய இசைஞானமுள்ள இசையமைப்பாளர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. ஏன்னா எனக்கு மகிழ்ச்சி படத்தில் வித்யாசாகர் சார் பண்ணார், ரொம்ப அற்புதமாக பண்ணார். ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுல முன்னணியில் இருக்கிறதுல இளையராஜாங்கிறது எப்பவுமே, ரஹ்மான்ங்கிறது லெஜண்ட். இந்த 2 பேருமே இதுக்கப்புறம் இசையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தோட இன்னைக்கு ஒரு மெட்டமைச்சு ஒரு பாட்டை கொடுத்து ஒரு பின்னணி இசையமைக்கிறதுனா 100% ஜிவி பிரகாஷ் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. யாரும் இது கோச்சிக்குமாங்கன்னு நான் நினைக்கல. அப்படி கோச்சிக்கிட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து நீங்கள் இந்த பட்டாம்பூச்சி பாடல் ரொம்ப அற்புதமான மெலோடி, ஜிவியும் மதுஸ்ரீயும் பாடியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 4-4.5 நிமிடத்துக்குள்ள மெட்டமைக்கப்பட்ட பாட்டு வைரம். ஆமாம், எழுதி மெட்டமைக்கப்பட்டது. அது மெட்டுக்கு எழுதுனது இல்லை. வைரமுத்து அவர்கள் நான் கேட்டேன், நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு அவர் எழுதி எடுத்துகிட்டு வந்தார். அவன் இந்த வரி வேணுமா வேணாம், இது எப்படி அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு கீபோர்டில் வாசிச்சார். இப்போ கூட இதில் இருக்கும், இணையத்தில் அது கிடக்குது. அது பெரிய வைரல் ஆச்சு மெட்டாவே. நாங்கள் எடுத்த அந்த காணொலியை அதை வைரமுத்து அவர்கள் வெளியிட்டாங்க. எல்லா ஊடகங்களும், காட்சி ஊடகங்களும் அது வெளியிட்டது.
அப்போ அப்படியே இது பண்ணாரு, 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 பண்ணாரு. ஒரு சின்ன ஒரு இதுதான். முழுக்க பல்லவி, சரணம் எல்லாமே அப்படியே பண்ணிட்டாரு. ஓகே. அதில வர்ற அந்த அது ஒரு ஒரு சொல்லுவாங்கல்ல, ஒரு கீ மார்க்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அல்லது அது சைன் அப்ன்னு ஒண்ணு ஏதேதோ பேர் சொல்றாங்க. டட்டான் டட்டான் டட்டட்டட்டட்டான் டட்டான்னு வரும். ம். அப்படியே டியூன போட்டு அந்த டட்டான் இது என்னடா டட்டான் டட்டான்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரேன்னு. அதுதான் பார்த்தா அதில ரொம்ப அழகியலா வந்தது. அப்போ ஒரு 4 1/2 5 நிமிடத்துக்குள்ள போடப்பட்ட அந்த பாடல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அதனால முறையாக இசை கத்துக்கிட்டு, அது மட்டும் இல்ல பழகுறதுக்கு ஒரு பெரும் பண்போட, அ நீங்க இந்த பணத்த குடுத்தா தான் நான் அடுத்த கட்டம் போவேன்னு சொல்லாம, நம்மளுடைய கஷ்டங்கள, சூழல்கள புரிஞ்சுகிட்டு, "பரவால்ல சார், பாட்டு நான் குடுத்துர்றேன்." அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாதது. ம்ஹ்ம். அதுபோல சாம்சியஸ் வந்து பணத்துல சரியா இருப்பாரு. ம். ஆனா, அவரு படைப்பு செஞ்சு குடுக்கறதுலயும் ரொம்ப சரியா இருப்பாரு. ம். அவரு ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. என்னன்னா, "சார் இந்த படம் ஒரு விஜயகாந்த் படம் சார்ன்னு" சொன்னாரு. ஓகே. விஜயகாந்த் மாரி நான் நடிச்சேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆ. அவரு விஜயகாந்த்ன்னு முடிவு பண்ணி அதுக்கு பிஜிஎம் போட்டது தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். ஆ. அப்ப அது அவ்வளவு வேலை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தொகைய கேட்டாரு. நாங்க சரின்ட்டோம் ஒரு கட்டத்துல. ம். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, "இந்த படைப்பு அ உங்களுக்கு திருப்தினா தான் நான் குடுப்பேன். ம். நீங்க எத்தன முறை கேட்டாலும் அத நான் மாத்தி அந்த இடத்த மாத்துவேன்" அப்படின்னாரு. உண்மையிலேயே அத செஞ்சு குடுத்தாரு. எனக்கு ம். பிடிக்கலம்பேன், சரியில்லம்பேன். "என்னங்க மொக்கையா இருக்கு" அப்படின்ருவேன். ம். "இல்ல சார் நல்லா இருக்கு சார். அது நான் சொல்லணும்" ம். அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் அத ரொம்ப "சரி சார், ஓகே சார்" அப்படின்ட்டு பண்ணி குடுப்பாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் 3வது முறை, 4வது முறைலாம் வாங்கியிருக்கேன். கிளைமாக்ஸ் எல்லாம் 4, 5 தடவ மாத்திட்டேன். இல்ல, இல்ல எனக்கு இந்த இடம் எனக்கே கலங்கல. உங்களுக்கு கலங்கலன்னா என்ன சார்? எல்லாருக்கும் கலங்கும். ம். படைச்சவனுக்கு கலங்கணும். எனக்கு கலங்குனா இன்னும் கலங்கும். ம். எனக்கே கலங்கலன்னா அவனுக்கு கம்மியா தான் கலங்கும். ம். அப்படின்னு சொல்லியே தான் அப்படி ஒரு 2 பேருமே எனக்கு வந்து ஒரு முழு நிறைவ குடுத்த இசையமைப்பாளர்கள். ஓகே. அதே மாதிரி படத்தோடைய ப்ரமோஷன்ஸ்க்கும் சரி, இல்ல பிரஸ் மீட்க்கும் சரி, படத்தோட முன்னணி நடிகர்கள், காஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், யாருமே கலந்துக்கலையா? அது வந்து கான்ட்ரோவர்சிஸ்னால அது ஒரு காரணமா? இல்ல இருக்கலாம், ம். இருக்கலாம். ஏன்னா எல்லாம் பேசி, பேசி முடியறதுக்கு முன்னாடியே பாதியிலேயே அவங்களெல்லாம் நிலகுலைய பண்ணிட்டாங்க. ம். முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்தா இவங்க என்ன பேசுவாங்கங்கிற ஒரு தயக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த தயக்கம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. ஏன்னா, அவர்கள் பேசி படம் ஓட போறதில்ல. படம் பேசுறதுல தான் இருக்கு. அப்ப அவங்கள நான் ஏன் கட்டாயப்படுத்தணும்? ம். அப்ப அவங்க சுதந்திரமாவே இருக்கட்டும். அவங்க எனக்கு என்ன தேவையோ, அத முழு நிறைவோட குடுத்துட்டாங்க. ம். குடுத்ததுக்கு அப்புறம் நான் போய் எனக்கு வா, ம். எனக்கு வந்தே தான் ஆகணும். நான் எதுக்கு சொல்லணும்? ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி படத்த பத்தி எல்லாருமே. ரிலீஸ் பத்தி ஆ பேசினாங்களா? எல்லாருமே அது ம். நல்லா வந்துடணும் சார். நல்லா ம். எப்படி போயிட்டுருக்கு? என்ன? ம். ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாருமே. அதெல்லாம் அதான் அந்த உறவு. அதுதான் சொல்றேன். இந்த தொப்புள் கொடி அறுக்கறதுக்கு முன்னாடியே கொல்ற கூட்டத்துக்கு நான் சொல்றது என்னன்னா, உறவ சிதைக்கக்கூடாது. ம். நம்ம வந்து ஒரு 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 செயல செய்றோம், ஒரு பதிவு போடுறோம்னா, இது எத்தன பேர காயப்படுத்துங்கிறது யோசிக்கணும். ம். நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள எவனாவது ஒரு குழப்பத்த ஏற்படுத்துனான்னா, நீங்க ஒரு படைப்பையே அவன் கெடுக்கிறான். 2 அதுல இருந்து சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் எல்லாத்தையும் மனநிலையே சிதைக்கிறான் அவன். நீ நடுராத்திரில ஒருத்தனுக்கு தூக்கம் வராம, இவன் மனநோயாளியா இருந்துட்டு, இவன் குடிச்சுப்புட்டு, இவன் எழுதுற எழுத்து, ம். சரி இதே மாரி குடிச்சுப்புட்டு ஒருத்தன் உங்க குடும்பத்த, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள ம். தப்பு தப்பா, அசிங்கமா அவங்க பார்வைப்படும்படியே எழுதிட்டா ம். எப்படி இருக்கும்? அதுக்கு சமமானது. அப்படி எழுதுறது வந்து நாகரிகம் இல்ல, மனிதத்தன்மையற்ற செயல்னு நான் அப்படிதான் நெனைக்கிறேன். ம். ஆனா அப்படி எழுதி குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பத்த உண்டு பண்ணா, அவன் நிம்மதியா இருக்க முடியுமா? அத யோசிக்கணும். எனக்கு புள்ள இருக்கு, எனக்கு பொண்ணு இருக்கு, ம். எனக்கு தாய், தகப்பன் எல்லாரும் இருக்காங்க. அப்ப ஏதாவது ஒண்ணுன்னா, நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு கவலையும், கசப்பும் வருமோ, அதுபோல தான் அவன் ஒரு படைப்பு செய்றான்னா, அந்த படைப்புல இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அவர்களுடையது. அப்ப ம். அவங்களுக்குள்ள ஒரு 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 கலவரத்தை ஏற்படுத்திறக்கூடாதுன்னு இந்த மனநோயாளிகள்லாம் நினைக்கணும். இல்லாட்டி போனா, ம். எந்த வினையில இருந்தும் தப்பவே முடியாது மனிதர்கள். ம். அதுக்கு நேரா போய் நான் தான் போய் அவன முகத்துல குத்தணும். எவனாவது வந்து வழியில ஏன்டா இப்படி பண்ணியா? அப்படின்னு அவனுக்கு தண்டனை குடுக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. தடயமற்று இருக்கிற இடத்துல தப்பு செய்றவனுக்கு கூட தண்டனை உண்டு. அது சொல்றவங்க சொல்லுவாங்க சில பேரு கடவுள் தண்டனை குடுப்பான்னு. ம். இயற்கை குடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ம். அறிவியல் கோட்பாடுல ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுங்கிறது தான்.
அதே மாதிரி ஜெய்பீம் படத்துல வர போலீஸ் கேரக்டருக்கும் நம்ம படத்துல வர போலீஸ் கேரக்டருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? வேணாமே ஜெய்பீமை பற்றி. ஓகே, சரி. ஏன் வேணான்னு சொல்றீங்க அதை பத்தி? இல்லை வேணாம். ஏன்னா அவங்க ஏதோ அவங்க ஒரு நோக்கத்தில் அவங்க பண்ணிவிட்டாங்க. அதை பற்றி நான் திரும்ப கேள்வி வரும்போது பேசுறது கூட எனக்கு கூச்சமாக இருக்குது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு படைப்பின் மூலமாக அதில் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு அழகான அரிசி சோறு சாப்பிடு, ரத்த சோறு சாப்பிடாதங்கிறது தான். ஒரு சமூகத்தையோ ஒரு தனிப்பட்ட மனிதனையோ காயப்படுத்தி அதிலிருந்து வர்ற ரத்தத்தில் ம். நீ ஏன் வந்து சோத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும்? நான் இந்த சொல்லி எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேலாவது சம்மந்தப்பட்ட அந்த அந்த குரூரமான மனிதர்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பழி வாங்கிறதுக்காக படம் எடுத்ததாக கூட எடுத்துக்கிட்டோம். ஆனால் நான் யாரையும் காயப்படுத்தலையே. ம். கோபத்தோடு இருந்து கூட நான் காயப்படுத்தலையே. நீ ஏன் சம்மந்தமே இல்லாத நீ எல்லாத்தையும் கோவப்படுத்துற? ம். நீ கோவப்படுத்துறது அந்த சமூகத்தை மட்டும் இல்லை. நீ ஒரு படைப்பை செய்கிற, அவன் அதுக்கு உன்னை ஜெய்பீமுங்கிற சொல்லு இருக்கிறதுனால இந்த படம் ஒன்றும் இல்லாத போகணுங்கிறான். ஜெய்பீம்ங்கிற சொல்லுக்காக பக்கத்தில் அருகருக வாழ்ந்துகிட்டு இருக்க அவன் எங்களை எப்படா நீ சொல்லுவேன்னு அவன் இவனுக்கிட்ட சண்டைக்கு போகிறான். அப்போ அவனை சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து நீ அவனை சண்டை போட்டு வச்சுக்கிறன்னா அவன் என்ன பிறவி நீனு? ம். அதுக்கு தான் நான் கேள்வி கேட்டது. அப்போ அதை இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதனால் அதை போய் நம்ம திருப்பி திருப்பி பேச வேண்டாம். சரி. அப்ப நம்ம படத்துல வர போலீஸ் கேரக்டருக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? என்ன எக்ஸ்பிளனேஷன்? அவன் என்ன, இவனை அழிக்கிறதுக்காக அவனை அனுப்புகிறாங்க. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் இருக்கிறவனை அழிக்க அனுப்புகிறாங்க. அவன் வரான், அவனா இவனாங்கிறது. அப்போ கூட அவனை போய் காரி துப்பிட்டு வரல, ஒரு புன்னகையோடு கடந்து வரான். கடைசியாக உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி உன்னை இங்கே விஷம் வச்சு கொள்ளணும்னு நினைக்கிறானோ ஜெயிலில். குண்டாசு போடுறானோ, 3 குண்டாசு, 4 தேசிய பாதுகாப்பு சட்டம், எல்லாமே இதாக சட்டமே வந்து காரி துப்பி ஜட்ஜி ஒருத்தர். அதெல்லாம் உண்மையாக நடந்தது. ஏடா பாகிஸ்தான் தீவிரவாதியா பங்களாதேஷ் தீவிரவாதியடா? அவன் மண்ணுக்காக நின்னவன் மேலே எதுக்குடா இத்தனை கேஸ் போடுறீங்க? அதிகாரம் இருக்குன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்டு வழக்கை இது பண்ணிவிட்டு அந்த ஜெயங்கொண்டம் ஜேஎல்சி அதை விஎல்சின்னு அதை கொஞ்சம் மாற்றிருப்பேன். அந்த மண்ணை அந்த மக்களுடைய அனுமதி இல்லாத உள்ளே போகக்கூடாதுன்னு அன்னைக்கு அந்த ஆள் 1000 கோடி ரூபா வேணான்னு தன்னுடைய இடது காலால் எட்டி உதைச்சிட்டு அவன் இறுதி வரைக்கும் நேர்மையாக நின்று போராடின போராட்டம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு வந்த தீர்ப்பின் அடிப்படையில் 30 கிராமத்தை காப்பாற்றிட்டு தான் செத்துருக்கான் அந்த மண்ணில். 30 கிராமங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 30 வீடுகள், குடும்பங்கள் இல்லை, 30 சென்ட் இல்லை, 30க்கும் மேற்பட்ட ஊர்களை காப்பாற்றிட்டு அவன் செத்துருக்கான். அப்போ அதுக்கு எதிராக நிற்கிறவனை அழிக்கிறதுக்கு ஒரு காவல்துறை வரான். அவனை நான் இன்ன சாதின்னு சொல்ல, இன்ன மதம்னு சொல்லலை. அப்போ நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரி கூடயும் இந்த காவல்துறை அதிகாரி கூடயும் ஒப்பிடுறது ஒரு மோசமான மனநிலை. ஆனால் அந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. இது ஒப்பீடு இல்லை, ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமை ஒற்றுமை என்ன இருக்கு? ஒற்றுமையா நான் எதையுமே சொல்லலை. அப்புறம் இதை போய் நீங்களா ஒரு ஒற்றுமைப்படுத்தினா சரி, நான் கேட்குறேன், நீங்கள் ஒற்றுமை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரியல சார். அப்ப இல்லாத கேள்வி ஏன் கேட்குறீங்க? நீங்க மனசுல வச்சு அதை இல்லையே. நான் இருந்தா அடிச்சு சொல்லுவேன், மிதிச்சு சொல்லுவேன். எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஓகே, படம் நான் சொல்றது பொதுவா கருத்தியலா சொல்றேன். நீங்க புரியுது. படம் எடுக்கப்பட்ட டைம்ல வந்த மக்களோட ரிவ்யூஸ்க்கும் படம் இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்களோட ரிவ்யூஸும் எப்படி இருக்கு? நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். இல்ல சார், அதுக்கு முன்னாடி பல கான்ட்ரோவர்ஷியல் ரிவ்யூஸ் இருந்தது. அதான் இப்ப யாருமே பதில் பேச முடியல. பேசுனா பேசிட்டோம், இல்லை என்கிட்ட ஏதாவது வாதத்துக்கு வரட்டும், இல்லாட்டினா எழுதிட்டோம் அவங்க எது வேணாலும். அப்போ குதித்த கூட்டம்லாம் இன்றைக்கி வாயடைச்சு போய் உட்காந்துருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படிங்கும்போது ஏன்னா நான் இந்த மண்ணுக்கான ஒற்றுமையை சொல்கிறேன். நான் ஏதோ இந்த மண்ணில் ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்தணும்னு அவங்க நினச்சாங்க, உணர்ச்சி வசப்பட்டு நான் செய்வேன்னு. அது இல்லை என் வேலை. ஆஸ் எ டிரெக்டர் படமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது மக்கள் கிட்டேன்னு நான் கேட்குறேன். ரொம்ப நிறைவாக இருக்குது. ஓகே, நான் என்னத்துக்காக இந்த இயற்கையால் படைக்கப்பட்டனோ அது இயற்கை, அது இயல்பு. ஆனால் என்ன நான் இப்படி தான் இருக்கணும்னு நான் என்னை படைச்சிக்கிட்டல, என்னை உருவாக்கிக்கிட்டல, என்னை வடிவமைச்சிக்கிட்டல. அந்த வடிவமைப்பின்படி என் மண்ணுக்காக நான் களத்திலையும் சரியாக நிற்கிறேன், நான் திரையிலையும் சரியாக நிற்கிறேங்கிறது தான். அதில் இது ஒரு முக்கியமான காலகட்டம். ஏன்னா நான் சந்தனக்காடை எடுத்துட்டேன், முந்திரிக்காடு, இதிலே இன்னொரு தமிழரசன் வரலாறு முந்திரிக்காட்டு வரலாறுலேயே இருக்குது. அடுத்தது வன்னிக்காடு. நேர்மையான அறம் சுமந்த என்னுடைய பயணங்கிறது மிக சரியாக போயிட்டுருக்கு. என்னை தாங்கி பிடிக்க என்னுடைய சமூகம் இருக்குது, எங்களுடைய உலகம் முழுக்க வாழற என்னுடைய தமிழர்கள் இருக்காங்க. அவங்க காட்டுற அன்பும் பாசமும் அளவற்றது. அதனால் எதற்கும் அஞ்சாமல் என் பணி நான் செய்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதையும் மீறி வந்தால் எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று
தகர்த்து தடையை உடைச்சிக்கிட்டு நான் எல்லா களத்திலும் நிற்கிறதுக்கான நெஞ்சுரத்தோடு இருக்கேன். அதனால் எனக்கு என்ன ஓகே. ஆனா சோஷியல் மீடியால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது நம்ம படத்துக்கு. அதுக்கு அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஓகே. நீ ஒன்று போய் படத்தை பாரு, பார்த்ததுக்கு அப்புறம் எழுது. ம். நீ பார்த்ததுக்கு அப்புறம் எழுதுனா காரணங்கள், சரியான காரணங்கள் இருந்தால் என்னை பக்குவப்படுத்திக்கிறேன், ம். மாற்றிக்கிறேன். ம். படம் பார்த்ததுக்கு அப்புறமும் விதண்டாவாதமாக நீ பேசுகிறேன்னா உன்னை உன் பிள்ளைய உன் தலைமுறையை மன்னிக்காதுங்கிறது தான், அல்லது அதுவே விமர்சனம் பண்ணுங்கிறது தான். நீ என்னை சரி செய்வதற்கான விமர்சனங்கள் வரும்போது நான் எல்லா நேரத்திலுமே இதய சுத்தியோடு நான் ஏற்றுக்கிறேன். தவறு செஞ்சால் நான் மன்னிப்பு கூட கேட்பேன். ஆனால் என்னை குற்றவாளி ஆக்கி என்னை வந்து காயப்படுத்தணும்னு நினச்சா நான் என்னுடைய சக தமிழர் குடியாக இருந்தால் ஒரு புன்னகையோடு கடந்து போயிடுவேன். ஆனால் மீண்டும் மீண்டும் சீண்டி சிக்கலாக்குனா அது அந்த நேரத்துடைய கோபத்தை, வன்மம் இல்லை கோபத்தை யாராக இருந்தாலும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அது என் கையில் இல்லை. இப்போ ஏதாவது கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? பண்ண போகிறேன். ஓகே. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்? அது ஒரு நெருப்பு சிற்பம், அவ்வளோதான். அறிவிக்கும்போது பாருங்க. ஓகே. இந்த படத்தை காடுவெட்டி குருவோட ஃபேமிலி வந்து பார்த்தாங்களா? அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் அழைச்சேன், அநேகமாக பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. படத்துல காட்டப்பட்டிருக்க காடுவெட்டி குருவோட மென்மையான பக்கம் மட்டும்தான் காட்டப்பட்டிருக்கு. அவருடைய சர்ச்சையான பக்கம் வந்து காட்டப்படலை. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ஒரு மனிதன் வந்து எல்லாமும் கலந்தவன் தான். ஒரு படைப்பாளிங்கிறவன் அவன் என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் அவன் எடுத்து சொல்ல முடியும். இப்போ அந்த சர்ச்சையான பக்கங்களை நான் எடுக்க முடியாதுங்கிறது இல்லை. இங்கே மறுபடியும் சர்ச்சையை உருவாக்குறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஒரு இணைப்பை, ஒரு பண்பை, ஒரு பாசத்தை, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த நான் எதை எடுக்கணுமோ அதை மட்டும்தான் எடுத்தேன். குள நிறையா தண்ணி இருக்கலாம், எனக்கு குடிக்க தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். மற்றவங்க குடிக்க அது சரியானதா அதை மட்டும் நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக வந்து காடுவெட்டி குரு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணியிருக்காரு. பட் கடைசி காலத்துல வந்து அவரை வந்து அந்த கட்சி கைவிட்டுருச்சுன்ற மாதிரி ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. அதுக்கும் அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சர்ச்சைகள், இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்னது போல தான், நான் என்ன சொல்லணும்னு நினச்சனோ, நான் என்ன சொல்லணும்னு நினச்சி சொல்லி இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சனோ அதோடு நான் இந்த படத்தை முடிக்கிறேன். அதனால் அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எடுக்கலாம். எனக்கு இது போதும், இது வரைக்கும் தான் தேவைன்னு நான் நினச்சேன். அதனால் நீங்கள் வந்து ரசோமான்கிற ஒரு படம் 3 கிளைமேக்ஸ் சம்மந்தப்பட்டது, வெறுமாண்டிங்கிறது 3 கிளைமேக்ஸ் சம்மந்தப்பட்டது. சந்தனக்காடில் நானே 2 கிளைமேக்ஸ் வீரப்பனை எப்படி கொண்டாங்கன்னு சொல்லியிருக்கேன், நான் பார்த்துருக்கலாம். அதுபோல் என்னென்ன பேச்சோ வந்து இந்த ஒவ்வொருத்தருடைய பயோபிக்லேயும் வீர பிரபாகரன் அவர்களை பற்றி எவ்வளவோ இறுதி கட்ட அந்த சம்பவங்களை பற்றி சொல்லுவாங்க. அதனால் எனக்கு என்ன தேவையோ, எது சரின்னு நான் முடிவெடுத்தனோ அதோடு நான் நிறுத்திட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த தலைமுறையினர் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் நினைக்கலாம். இல்லை, படம் எடுக்கிறது மட்டும்தான் என் வேலை, பார்க்கறது அவங்களுடைய வேலை. பார்க்கறதும் பார்க்காததும் அவங்களுடைய விருப்பம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. குட். அதே மாதிரி உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் பேச விரும்பல, பட் அடுத்த ப்ராஜெக்ட்ஸும் பயோபிக்காக இருக்குமா? இல்லை, எப்பவுமே 99% பயோபிக் தான். ஸோ இனிமேல் உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது எல்லாமே எல்லாமே எதிர்பார்க்கலாம். என் மண்ணின் மகத்தான மனிதர்களை, தலைவர்களை, அவர்களுடைய உன்னதத்தை இந்த உலகத்துக்கு தரிசனமாக எடுத்து வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. காரணம், அவர்கள் நின்றதைப் போலவே நெருப்பாக நின்று உன்னையும் உன் மண்ணையும் உன்னோடு பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்களையும், இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணை நம்பி வந்த பிற மொழியாளர்களாக இருந்தாலும் அவர்களையும் சமமாக நடத்தி இந்த தமிழினம் தலை நிமிரணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதனால் நான் வந்து ஏதோ ஒரு புனைவை சொல்லி நான் சம்பாரிச்சிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு ஈனத்தனமான செயலை பார்க்குறேன். அதனால் என்னுடைய செயலும் என்னுடைய படைப்பும் பொறுப்பானதாக இருக்கணும். அப்படி இல்லாத நிலையில் எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நான் ஒரு இடத்துல போய் அதிகபட்சம் 3லேருந்து ஒரு 5 ஏக்கரில் ஒரு சின்ன குளம் வெட்டி ஒரு சின்ன வீடு கட்டி இயற்கையோடு இழைஞ்ச வாழ்க்கையில் என்னுடைய காலத்தை முடிச்சுக்குவேன். அதனால் காலமும் இயற்கையும் நான் உயிராக நேசிக்கிற இந்த சமூகமும் என்னை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால்
நான் திரைக்களத்திலையும் இருப்பேன், போராட்ட களத்திலையும் இருப்பேன். முன்னாடி சொன்னது போல ம். என்னுடைய இறுதி விருப்பம்ங்கிறது ஏதாவது ஒரு போராட்ட களத்துல மூச்ச விடுறது தான். ஆனா அது என் கையில மட்டும் இல்ல. ஏன்னா, ஒருத்தனை வந்து பழி சுமத்தி நேர்மையானவர்கள அப்புறப்படுத்த நேர்மையற்ற கூட்டம் இயங்கிட்டே இருக்குது. அந்த இயங்குதல்ல நீங்க எதிர்த்து எதிர்த்து நின்னு போராடி இந்த மண்ணுக்காக வாழறது தான் முன்னாடி சொன்னது போல ஒரு தாயை போல நிக்கிறது. அத நிக்க தயாரா இருக்கிறதுல இந்த மக்களும் அத புரிஞ்சுகிட்ட நிலையில தான் அது சாத்தியமானது. இல்லாட்டினா முத்துக்குமார் மாரி தீ குளிச்சு தான் சாவணும். அப்படியெல்லாம் அதுக்கு சாத்தியம் இல்ல. ம். அவன் செஞ்சதும் சாதாரணமான தியாகம் இல்ல. அவன் எப்படியாவது ஒற்றுமைப்படுத்திடலாம், ஒரு நெருப்பா மாறுங்கடான்னு தன்னையே வந்து தீயிட்டு ஒரு வெளிச்சம் காட்டினான். ஆனா, அதையே தூக்கி ஓரமா போட்டு ஈழத்த அழிச்சிட்டு, அழிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த கூட்டம் கடந்து போயிருச்சு. ஆனாலும் கூட ஓடிட்டே இருக்கிறதும், போராடிட்டே இருக்கிறதும் தான் வேலை. என்னுடைய கடைசி கேள்வி சார். இந்த படத்துல காடுவெட்டி குருவுடைய வாழ்க்கைய நீங்க முழுசா காமிச்சிட்டதா ஒரு திருப்தி இருக்கா உங்களுக்கு? இல்ல சில விஷயங்கள சொல்ல முடியலன்ற ஒரு அதிருப்தி இருக்கா? அப்படி எனக்கு இல்ல. 2 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன சொல்லணுமோ, அத நானு செதுக்கி செதுக்கி எவ்வளவு சொல்ல முடியும்னு நமக்கு தோணுதுல்ல. இவ்வளவுதான் முடியும்னா, அதுக்குள்ள சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படிங்கிறது தான். சொல்லப்படாத பக்கங்கள் இருக்கும். இல்லன்னுலாம் ஒரு படைப்பாளி சொல்ல முடியாது. ஆனால் சொன்ன வரைக்கும் இது போதும் அப்படிங்கிறது என்னன்னா, நான் எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு இருக்குல்ல. இந்த மண்ணுல ஒற்றுமைய நிலைநாட்டணும்னு. இந்த சமூகத்துல பதட்டத்த தணிச்சு, இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு நான் நினைச்சேன்ல. அத நான் நிறைவா சொல்லிட்டேன். ம். சொல்லப்படாத பக்கங்கள் இல்லன்னு நான் சொல்ல முடியாது. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் டுடே சார். நன்றி. நன்றி.